ഒരു വഴി ചോദിച്ചു, പകരം കിട്ടിയത് മെഗാസ്റ്റാറിന്റെ സൗഹൃദം. മമ്മൂട്ടിക്ക് വഴികാട്ടിയ പാണ്ഡ്യൻ ഇപ്പോൾ സോഷ്യൽ മീഡിയയിലെ താരമാണ്. തമിഴ്നാട് ശിവഗംഗയിൽ നടന്ന ആ അപ്രതീക്ഷിത കൂടിക്കാഴ്ചയുടെ വിശേഷങ്ങളിലേക്ക്. രാത്രി 3 മണി. ശിവഗംഗയിലെ പെട്രോൾ പമ്പിന് സമീപം വിശ്രമിക്കുകയായിരുന്നു പാണ്ഡ്യൻ. അപ്പോഴാണ് മധുരയിലേക്കുള്ള വഴി തേടി ഒരു കാർ എത്തിയത്. சரி, அவங்க வெளியில இருந்தா வந்திருப்பாங்க போட்டுன்னு நான் விறுவிறுன்னு எந்திரிச்சு போயிட்டு, சார் என்னங்க சார் வேணும் அப்படின்னு கேட்டேன். அப்போ இந்த மாதிரி மதுரைக்கு போகணும், வழி தெரியல அப்படின்னாங்க. நான் அந்த ரோட்டில் தான் சார் வேலை பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் நான் சொல்கிற மாதிரி போனீங்கன்னா போயிடலாம் அப்படின்னு சொன்னேன். அவர் நான் சொல்கிற ரூட்டு அவங்களுக்கு புரியலை, இருந்தாலும் அவங்க சங்கடப்படுறது எனக்கு தெரிஞ்சது. കാറിനുള്ളിലെ ആളെ ആദ്യം തിരിച്ചറിയാനായില്ല. പക്ഷേ ശബ്ദം കേട്ടപ്പോൾ സംശയം തോന്നി. சரிங்கன்னு சொன்னாப்புல. அப்போ அந்த வாய்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் மம்முட்டி சார் வாய்ஸ் மாதிரி கேட்டதுங்க. இப்போ நான் சார் மம்முட்டிங்களா அப்படின்னு கேட்டேன். சார் நீங்கள் மம்முட்டிங்களா சார் அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் சரி வாங்க சார் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி. വഴി പറഞ്ഞിട്ടും കൃത്യമായി മനസ്സിലാകാതെ വന്നതോടെ പാണ്ഡ്യൻ തന്നെ മുന്നിൽ പോകാൻ തീരുമാനിച്ചു. ബൈക്കിൽ 10 കിലോമീറ്ററിലേറെ സഞ്ചരിച്ച് മമ്മൂട്ടിയുടെ കാറിന് വഴി കാട്ടി. நான் சொல்கிற மாதிரி போனீங்கன்னா போயிடலாம் அப்படின்னு சொன்னேன். அவர் நான் சொல்கிற ரூட்டு அவங்களுக்கு புரியலை, இருந்தாலும் அவங்க சங்கடப்படுறது எனக்கு தெரிஞ்சது. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கூட்டி கொண்டு காட்டுறேன் சார், நான் கையில் பைக் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். യാത്ര അവസാനിച്ചപ്പോൾ കാത്തിരുന്നത് മറ്റൊരു സർപ്രൈസ്. കാറിൽ നിന്നിറങ്ങിയ മമ്മൂട്ടി പാണ്ഡ്യനെ കെട്ടിപ്പിടിച്ചു, ഫോട്ടോയും എടുത്തു. வழி கூட்டி கொண்டே காட்டினேங்க. காட்டிட்டு இறங்கினாரு. இறங்கிட்டு வந்து ஃபோன் வச்சிருக்கீங்களான்னு கேட்டார். வச்சிருக்கேன் சார் அப்படின்னு. ஃபோட்டோ எடுப்பான் வாங்க அப்படின்னாரு. அப்போ ஃபோட்டோ எடுக்கல, என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி இப்படி கையை வச்சு என்னைய கட்டி அணைச்சி ஃபோட்டோ எடுத்தாருங்க. அப்போதான் எனக்கு தெரியும், அம்மா அவ்வளோ பெரிய ஒரு ஆளுமையை வந்து பார்க்குறோம், அதை நான் கொடுத்து வச்சிருக்கு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு സാർ. അവിടെ തീർന്നെന്ന് കരുതിയ കഥ സോഷ്യൽ മീഡിയയിലെത്തിയതോടെ മറ്റൊരു വഴിയെടുത്തു. മമ്മൂട്ടി തന്നെയാണ് വീഡിയോ പങ്കുവച്ചത്. പിന്നാലെ പാണ്ഡ്യനും വൈറൽ. திருப்பி வரையில் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கூப்பிட்றேன் சார். நல்லா ஆண்டவன் கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருக்கணும் சார். உடம்புல ஆரோக்கியத்தை கொடுக்கணும் சார். மனசில் தைரியத்தையும் உடம்புல ஆரோக்கியத்தையும் கொடுத்து நான் அங்காள பரமேஸ்வரி முன்னாடி நின்று வேண்டிக்கிறேன் சார். ഒരു രാത്രിയിൽ ഒരു വഴി കാണിച്ചു കൊടുത്തു. പകരം പാണ്ഡ്യന് കിട്ടിയത് മെഗാസ്റ്റാറിന്റെ സൗഹൃദം. ആ സൗഹൃദത്തിന്റെ സന്തോഷത്തിലാണ് പാണ്ഡ്യൻ. ബിനീഷ് ആന്റണി, കേരള വിഷൻ ന്യൂസ്, ഇടുക്കി.